இயேசு புனித பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு செய்வதென்றால் என்னுடைய மந்தையை மேய் வழிநடத்து, பாதுகாத்து. 3 முறை மறுதளித்த பேதுரு இந்த 3 முறை தனது அன்பை வெளிப்படுத்தின் மூலம் மனசில் ஒரு நிம்மதி அடைந்திருப்பார். ஆனால் இயேசு இந்த நேரத்தில் ஒரு குண்டை தூக்கி போடுறார். என்ன, நீ உன்னுடைய அன்பின் முழுமையாக எல்லா வேதனையும் தாங்கி எனக்காக மரிப்பாய் என்பதை பூடகமாக சொல்கிறார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன இயேசு அதை முன்மொழிகிறார். நாம் எல்லாம் அன்பிற்காக பல தியாகங்கள் செய்கிறோம், பல முறை துன்பங்களை தாங்கிக் கொள்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். மனிதர்களுக்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்காக அல்லது கடவுளுக்காக என்ன செய்கிறோம்? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசு நம் கண்முன்னே தோன்று நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டால் அன்பு செய்கிறேன் என்று நாம் பதில் சொல்வோம். எப்படி, எதிலே, எங்கே? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிந்தால் நம்முடைய பதில் அர்த்தமுள்ளதாக இருக்கும். யோசித்து பார்ப்போம். இயேசுவுக்கும் பேதுருக்கும் நடந்த அந்த உரையாடலை 3 முறை அன்பு செய்கிறாயா அன்பு செய்கிறாய் என்று கேட்டபொழுது பேதுரு பலி அளித்ததை மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்போம். அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு தலைகளாக சிலுவையிலே தொங்கி தன்னுடைய உயிரை கொடுத்ததிலே நிறைவு பெறுகிறது. இந்த உலகத்திலே நம்முடைய அன்பு, இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு தூரம் யோசித்து பார்ப்போம். இயேசுவுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய முடியும்? எந்த தியாகமும், எந்த துன்பமும், எந்த வேதனையும், எந்த பிரிவும் இயேசுவின் பெயரால் இயேசுவுக்காக செய்யப்படுகிற பொழுது நிறைந்த பலன் தரும். புனிதர்கள், மறைசாட்சியருடைய வாழ்வு சிறந்த எடுத்துக்காட்டு. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இது எங்களுடைய ப்ரேயர் கார்டன். ரோஜா பூ அழகாக பூத்திருக்கிறது.